ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது பர்ஃபெக்ட் 3D ஆர்ட்ஸ். நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோஸ் போட போகிறோன்னா 3ds மேக்ஸை பற்றியான வீடியோஸ். அதாவது 3ds மேக்ஸில் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பண்ண போகிறோம். ஆர்கிடெக்ட் ரிலேட்டடாக நான் வந்து 3D ஆர்டிஸ்ட் மட்டும்தான், கேட் ஆர்டிஸ்ட்டு கிடையாது. அதாவது ஆர்கிடெக்ட் ட்ராயிங்லாம் எனக்கு பண்ண தெரியாது. நான் வந்து ஆர்கிடெக்ட் கிட்டேருந்து 2D பிளான் வாங்கி 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறவன். ஸோ நம்ம சேனல்லையும் அது ரிலேட்டடாக தான் வீடியோ வரப்போகுது. அதாவது மற்ற சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, தமிழில் 3ds மேக்ஸை யாருமே இந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக டுட்டோரியல் போட்டதில்லை. ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே ஒரு ஹை லெவலில் இருக்கும். அதாவது குவாலிட்டி வைஸ் அப்புறம் ப்ரொஃபஷ்னல் லெவலில் இருக்கும் சொல்லப்போனால். நான் 3ds மேக்ஸ் 15 யூஸ் பண்ணுறேன். காரணம் என்னென்னா 2015 தான் நிறைய ப்ளக்கின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 18, 20க்கெலாம் 18, 19க்கெலாம் அந்த அளவுக்கு ப்ளக்கின்ஸ் இன்னும் கிடைக்கல. அதனால் எனக்கு 15 கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒர்க்கிங்க்கும் ஈஸியாக இருக்கும். 18, 20, 19லாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்க்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 15 நம்ம ஒர்க்குக்கு 15 இனஃப்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரெண்டரிங்க்கு வந்து நான் வீரே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீரே நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாராவது வீரே 2.5 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீரே 3க்கு மாற பாருங்கள். ஸோ வீரே 3ல் நிறைய இருக்கும். 3 யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்தால் தான் ஓரளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் செட்டிங்ஸ். ஏன்னா 2.5க்கும் 3க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட்டுக்கு ஜம்ப் பண்ண போகிறீங்கனாலும் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வீரே செட்டிங்ஸை 1 by 1 சொல்லி தர போகிறேன். என்னென்ன ஆப்ஷன் எதுக்காக நம்ம எனேபிள் பண்ணுறோம், டிசேபிள் பண்ணுறோன்றதை ஒன்று ஒன்றா நான் சொல்ல போகிறேன். அதனால் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வீரே செட்டிங்ஸ்க்கு மட்டுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கிளாஸில் என்னை பற்றியான இன்ட்ரோ மட்டும்தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். என்ன கிளாஸ் எடுக்க போகிறோன்றதை இது பண்ண போகிறேன். ஃபோட்டோஷாப் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றியும் நம்ம வீடியோ பார்க்கலாம். கேட் ட்ராயிங்கை வந்து எப்படி ப்ராப்பராக நம்ம 3ds மேக்ஸ்குள்ளே மெஷர்மெண்ட்டோடு இம்போர்ட் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக அதை கட் பண்ணி எப்படி அலைன் பண்ணி நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம கேடை யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ஸ்கெட்சப் மாடலில் நம்ம இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மற்றபடி நம்ம டுட்டோரியல் நம்மளோட இதில் வந்து 3ds மேக்ஸ் மெட்டீரியல் அந்த மாதிரி தான் ரிலேட்டடாக இருக்க போது, அட்வான்ஸ் லெவலில் இருக்க போது. என்னென்ன அப்டேட் வருதோ அதை நான் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குவேன். ஸோ நம்ம கிளாஸ் அடுத்த கிளாஸ்லேருந்து நம்மளோட அதாவது டீச்சிங் கிளாஸ் மாதிரி இருக்கிறது செலக்ட் ஆகும். ஸோ நான் வந்து பேசிக் எதுவுமே தரப்போகிறதில்ல, ஏன்னா நிறைய தமிழ் சேனல்லே பேசிக் பற்றி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ வீரே வந்து நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. ஸோ நம்ம சேனலில் அதை பற்றி சொல்ல போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கரெக்டாக எல்லா கிளாஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.